மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 22,400 அப்படிங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு. நிஃப்டி எனி டைம் நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்சைட் பிரேக் அவுட்கான வாய்ப்பு குறைவு, டவுன் சைடு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது 22,000 மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. பெரிய லெவலில் மேலே போகாது, இருந்தாலும் ட்ராப் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 22,500 இன்னொரு 200 பாயிண்ட் அதிகபட்சம் மேலே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போது 22,000லேருந்து 22,600 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆப்ஷன் பையிங்க்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு வீக்லி ஆப்ஷன் எடுக்காதீங்க. மந்த்லி ஆப்ஷனோ இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஆப்ஷனோ எடுத்து பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டாக இருக்கும். டிகே டைம் வேல்யூ ஜாஸ்தியாக போகும் உங்களுக்கு, ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடைய அந்த வொலாட்டிலிட்டி ரொம்ப மெதுவாக இருக்கிறதுனால ப்ரீமியமும் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட்டோட வேகமும் கம்மியாக இருக்கும். போன ரேட்டுக்கு திரும்ப வந்துடும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நேற்றுலாம் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட்லேயே சுற்றிட்டே இருந்தது. ஸோ அதன் தொடர்ச்சி இன்றைக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ கோல்டு, நிஃப்டி இதெல்லாம் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா எஃப்டியை விட கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. கோல்டு கூட பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்குறதுக்கு. நிஃப்டியை கூட பார்த்திங்கன்னா ஒரு ஷேராக வாங்காமல் நிஃப்டி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸாகவே வாங்கிக்கலாம் நீங்கள். இல்லைன்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுபோல் நீங்கள் டைவர்சிஃபைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் ஒரு விலை கம்மியாக இருக்கிற ஷேராக பார்த்து மொத்த பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் புட்சாலித்தனமாக ஒரு நல்ல இண்டெக்ஸில் போயிட்டு பிரித்து டைவர்சிஃபைட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ரிசல்ட் லாங் டேர்மில் பார்க்க முடியும். ஸோ இப்போ மார்க்கெட்டில் கரெக்ஷனே வந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துலையும் வாங்குவீங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா இறங்க வாங்குவீங்க நீங்கள். ஸோ அந்த இடத்துல திரும்பவும் மார்க்கெட் பழைய ரேட்டுக்கு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.